Students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து exercise 4.4 6th standardல இருக்கிற 4.4 பார்க்க போறோம். Find the types of line marked in thick lines, parallel, intersecting or perpendicular. என்னன்னா அவங்க கொடுத்திருக்க thick lines மற்ற எதுவுமே பார்க்க வேண்டாம், கொடுத்திருக்க திக்கான லைன்ஸ் மட்டும் அது பேரலா இன்டர்செக்டிங் ஆர் பெர்பெண்டிகுலரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் இதை உங்களுக்கு நோட்டில் எழுதி சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, இப்போ இங்கே திக்கான லைன்ஸ், அப்போ ஏபி பிசி ஏடி பிசி அதை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. பாருங்க, ஏ பி இது டி இது சி, கரெக்டா? இந்த லைன் மட்டும்தான், அதுலேயும் வந்து குறிப்பாக இது ரெண்டு மட்டும்தான், ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு லைன், இந்த ஜாயிண்டிங் கிடையாது, இந்த ரெண்டு லைன் என்ன அப்படின்னா பேரலல். ஏன்னா ஏறி எழுதிக்கணும். இப்படி இருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோலயே, பேரலல் லைன்ஸ் வந்து ரெண்டு லைனும் எதுவுமே ஜாயிண்ட் ஆகாம அப்படியே 11 மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பேரலல். அப்போ இப்போ பாருங்க, ரெண்டு லைனுமே எதுக்கும் ஜாயிண்டிங் பண்ணாம அந்த ரெண்டு லைன், ஸோ அது பேரலல். இப்போ பாருங்க, இது எப்படி இருக்கு? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கரெக்டா? இந்த மாதிரி தான் அது இருக்கு. அப்போ இது என்ன லைன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல என்னென்ன லைன்ஸ் வருதுன்னா பேரலல் லைன்ஸும் வருது, பேரலல் லைன்ஸ். இப்போ பாருங்க, இது இன்டர்செக்ட் பண்ணுது. இப்போ பி வி இதெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது ஒரு இடத்துல. ஆனால் எப்படி ஆகுது பாருங்க, எல்லாமே 90 டிகிரியில் இருக்கு. எல்லாமே எப்படி இருக்கு? 90 டிகிரியில் இருக்கு. அப்போ 90 டிகிரியாக இருந்தால் என்னது? பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு தெரியும், கிராஸ் ஆயிருந்து அந்த 2 லைன்ஸ் வந்து ஜாயின் ஆச்சுன்னா என்னது? இன்டர்செக்டிங், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட் சொன்னோம் இல்லையா, அந்த இன்டர்செக்டிங்ல இருக்கு, இன்டர்செக்டிங் லைன்ஸ். Next, find the parallel intersecting line segment in the picture given below. இப்போ என்னன்னா, இதுல எங்கெங்க பேரலல்ஸ் இருக்கு, எங்கெங்க இன்டர்செக்டிங் லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ கீழே எழுதுறேன் பாருங்க, பேரலல் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், ஓகேவா? இது பேரலல், இந்த பக்கம் இன்டர்செக்டிங் எழுதுறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேரலல் கண்டுபிடிக்க. பேரலல்னாலே அது இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம். ஸோ 11 மாதிரி. அப்போ பாருங்க, இந்த 2 lines AD and BC, புரிஞ்சுச்சா? இப்போ இங்க பாருங்க, மேல EH AD, இங்க புரிஞ்சுச்சா? EH AD இதுவும் எழுதியாச்சு, ஓகேவா? இப்போ AB DC பாருங்க, AB DC கவனமா பாருங்க. இந்த இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை எழுதியிருக்கேன், ரெக்டாங்கிள் சைடில் இப்படி எழுதியிருக்கேன், அதுக்கு மேலே இருக்கிறத எழுதிட்டேன். இப்போ இந்த லைன் எழுதியிருக்கேன், அதே மாதிரி இந்த லைன் ஏஇ அண்ட் ஹெச்டி, புரிஞ்சுச்சா? இப்போ இது லாஸ்ட்டை பார்க்குறேன், டிசி ஹெச்ஜி, டிசி ஹெச்ஜி. அப்புறம் என்னது இருக்கு? இப்படி பார்க்கலாம், HDGC, HDCG. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்தேன், அதுக்கப்புறம் இதை எடுத்தேன், அப்புறம் இங்க அதே மாதிரி இங்க, அதுக்கப்புறம் தான் நான் இங்க போனேன், ஓகேவா? இப்போ இன்டர்செக்டிங் என்னது? இப்போ ரெண்டு இது வந்து ஜாயின் ஆகிற இடம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க இருக்க லைனும் இப்படி ஒன்று போயிட்டு இருக்கு, நடுவில் இப்படி வந்திருக்கு, புரிஞ்சா? ஸோ அந்த மாதிரி ஜாயின் ஆகிற இடங்கள் தான் என்னது? இன்டர்செக்டிங். இப்போ பார்க்கலாமா இன்டர்செக்டிங் எப்படின்னு? இப்போ பாருங்க, நான் இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இப்போ ஃபர்ஸ்ட் ஏ எடுக்கிறேன். இப்போ ஏ யார் யார் கூடலாம் இருக்குன்றத பாருங்க. ஏ வந்து யார் யார் கூடலாம் அதை பேரப் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஏ வந்து இ கூட இருக்கு, ஏ டி கூட இருக்கு, ஏ பி கூட இருக்கு. அப்போ அப்படியே எழுதுங்க, ஏஇ ஏடி ஏபி, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எடுக்கலாம், டி எடுக்கலாமா? இப்போ டி யார் யார் கூட பேரப் பண்ணுது? டிஏ டிசி டிஹெச்,
DA, DC, DH. நெக்ஸ்ட் சி எடுக்கலாமா? சி யார பாரு, CB, CD, CG, CB, CD, CG. அதுக்கப்புறம் பாருங்க H எடுக்கலாம். HD, HE, HG. புரியுதா? நீங்க அந்த பாயிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா புரியுதா? அந்த பாயிண்ட்டை யார் யார் கூட இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்தா புரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம வந்து எஃப்பும் எடுத்து எழுதலாம், பட் உங்களுக்கு புரியாது, அதிகமா இருக்கோன்றதால தான் நான் சொல்றேன். இதுவே எஃப் வந்து அந்த பக்கம் இருந்து ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பாக்ஸ் வந்து 4 பக்கமும் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதுக்கு எழுதலாம். நம்ம இ வந்து யாரோ கூட பேர் அப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இ வந்து எஃப் கூட பேர் பண்ணுது, அப்புறம் ஹெச், அப்புறம் இ, ஏ அப்படின்னு சொல்லி எழுதலாம். பட் உங்களுக்கு சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இவ்வளோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆனா அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நேம் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் as shown in the figure. இப்போ இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்க ஃபிகர், இந்த பிக்சரை பார்த்து என்ன பண்ணணுமா, நான் அவங்க கொடுத்துருக்க ஆங்கிளுக்கு நேமிங் பண்ண சொன்னேன். நேமிங் பண்ண தான் தெரியும்ல உங்களுக்கு. அவங்க கொடுத்துருக்க அந்த ஷேப், அந்த இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள், அது வந்து என்ன அப்படின்றத நேம் பண்ணி சொல்லணும். எப்படி நேம் பண்ணலாமா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 1. அப்போ இங்க 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது மட்டும், இந்த 2 3 பார்க்கக்கூடாது, இது மட்டும் பாருங்க. அது மட்டும்னா எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. கரெக்டா? அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது டி, இது சி, இது பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது நேம் பண்ணலாமா? நேம் எப்படி பண்ணலாம்? ஆங்கிள் போட்டு டிபிசி, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், சிபிடி, இல்லைன்னா வெர்டஸ் பி. கரெக்ட்? நெக்ஸ்ட் ஆங்கிள் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிள் 2னா இது மட்டும், A1 பார்க்கக்கூடாது, 3யும் பார்க்கக்கூடாது, 2 மட்டும் தான் பார்க்கணும். 2 வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அது எப்படின்னா எழுதியிருக்காங்க, இது இ, இது டி, இது பின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல கவனமா பாருமா. ஃபர்ஸ்ட் அப்போ எப்படி ஆங்கிள் எழுதலாம், இ இப்படிதான் எழுத போறோம், நடுவில் தான் இது வரப்போகுது, இ பி டி. அப்படி இல்லைன்னா என்ன எழுதலாம், டிபிஇ, அப்படி இல்லைன்னா வெர்டெக்ஸ் பி, இப்படியும் எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் 3 மட்டும், ஆங்கிள் 3 என்னென்ன, அப்போ இது எல்லாமே விட்டுருங்க, இது மட்டும்தான். அப்போ அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏ இ, அது பி. கரெக்டா? அப்போ எழுதலாமா, ஏபிஇ, அப்படி இல்லைன்னா இபிஏ வெர்டஸ் பி. ஓகேவா? புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் கொஸ்டின் 1 + 2, 1 + 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 3யை விட்டுடணும், 1 2, அப்போ ரெண்டுமே, அப்போ இப்படி இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, நடுவில் இருக்கிறத விட்டுருங்க, ரெண்டுமே சேர்த்து தான். ஓகேவா? இப்படி இருக்கு பாருங்க, இபிசி, நடுவில் இருக்க டிஏ விட்டுருங்க, ஏன்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணி தான். ஸோ எப்படி எழுதலாம், இபிசி, அப்புறம் சிபிஇ. புரியுதா? ஸோ இதுவும் புரிஞ்சிச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் 2 + 3, அப்போ 2ம் 3யும், அப்போ இது கிடையாது. அப்போ 2ம் 3 எப்படி எழுதலாம், இது ஏ, இது டி பாயிண்ட், இது பி பாயிண்ட். அப்போ ஏபிடி டிபிஏ. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் 1 2 3, அப்போ 3 ஆங்கிளும் பார்க்க சொல்றாங்க. அப்போ ஃபுல்லா ஏசிபி, அப்புறம் என்னது, ஏபிசி எழுதலாம், இல்லைன்னா சிபிஏ எழுதலாம். புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் இந்த தேர்ட் ரோமன் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்க்கலாம், புக்லயே பார்க்கலாம். மெஷர் த ஆங்கிள் ஆஃப் த கிவன் ஃபிகர் யூசிங் ப்ரொடெக்டர் அண்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஸ் அக்யூட்,
அப்டியூஸ், ரைட் ஆர் ஸ்ட்ரெயிட். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன பண்ணுமா, நம்மளே மெஷர் பண்ணி பார்த்து அது என்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே மெஷர் பண்ணி நான் இதுலேயே சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். பாருங்க, இந்த எல் ஷேப் இருக்கு கரெக்டா, இது எல் ஷேப் இருக்கு. பார்த்தோன்னே என்னது நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நீங்கள் ப்ரொடெக்டர் வச்சு கூட பார்க்கலாம். இது வந்து என்ன ஆங்கிள், ரைட் ஆங்கிள். இப்போ இது பாருங்க, இது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் 180 டிகிரி, ஏன்னா இங்கே ஒரு ரே இங்கே ஒரு ரே, அப்போ என்னது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்போ இது விரிஞ்சிருந்தா அப்டியூஸ்ட் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட், from the figures given below, classify the following pair of angle into complementary and non-complementary. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க இந்த ஆங்கிள்ஸ் வச்சு காம்ப்ளிமெண்ட்ரி எது, நான் காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி எழுத சொல்றாங்க. காம்ப்ளிமெண்ட்ரினாலே என்னது, 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா 90 கிடைச்சா என்னது இது காம்ப்ளிமெண்ட்ரி. 19 ஆன்சர் கிடைச்சா காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ இதுலயே சொல்லலாமா, 45 + 45 என்னம்மா ஆன்சர், 45 + 45 90. ஸோ இது என்னது காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? நீங்கள் நோட்டில் எழுதும்போது அழகாக எழுதிக்கோங்க. 25 + 25 50. அப்போ இது என்னது நான் காம்ப்ளிமெண்ட்ரி. நான் காம்ப்ளிமெண்ட்ரி. நெக்ஸ்ட் 150. இப்போ பாருங்க, 150 + 75. அப்போ 10 ஆகும். இது 8, 180. அப்போ இது 180 வந்திருக்கு. அப்போ இது என்னது அப்பயும் நான் காம்ப்ளிமெண்ட்ரி. நெக்ஸ்ட் 38 + 52, 10, 90. அப்போ ஆன்சர் என்னது 90 வந்திருக்கு. அப்போ இது காம்ப்ளிமெண்ட்ரி. பாருங்க, ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்ரி, இது ரெண்டுமே நான் காம்ப்ளிமெண்ட்ரி. From the figure given below, classify the following pair of angles into supplementary or non-supplementary. இப்போ அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தோம், இது இப்போ சப்ளிமெண்ட்ரி. இப்போ சப்ளிமெண்ட்ரி என்னது, 180 டிகிரி வந்தா அது சப்ளிமெண்ட்ரி. இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா, இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாமா. பாருங்க, 120 + 30 150 தான் வரும். ஸோ இது என்னது நான் சப்ளிமெண்ட்ரி. 95 + 85 பாருங்க, 10 ஆகும். 9, அப்போ 180. அப்போ இது என்ன ஆன்சர் சப்ளிமெண்ட்ரி. நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன். 110 + 120 0, 3, 2. அப்போ இது என்னது நான் சப்ளிமெண்ட்ரி. 150 + 30 180. எல்லாருக்கும் தெரியும் தானே, ஸோ சப்ளிமெண்ட்ரி. பாருங்க, நான் சப்ளிமெண்ட்ரி, சப்ளிமெண்ட்ரி, இது நான் சப்ளிமெண்ட்ரி, இது சப்ளிமெண்ட்ரி. நெக்ஸ்ட், ஃப்ரம் த ஃபிகர் நேம் எ பேர் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், நேம் அ பேர் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். என்ன சொல்றாங்க, இப்போ கொடுத்துருக்க இந்த பிக்சர், இந்த ஃபிகர் பார்த்து என்ன பண்ணணுமா, எது எதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் இருக்குது, எதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிகர் அவுட் பண்ணி எழுதுங்க அப்படின்றாங்க. நான் இங்கேயே வந்து உங்களுக்கு எழுதுறேன், கவனமாக பாருங்கள். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன, 2 ஆங்கிள்ஸ் சேர்ந்தா அது ஆன்சர் 90 கிடைச்சா அது காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ பாருங்க, எது இதெல்லாம் 90 டிகிரி வரப்போகுது. அப்போ 90 டிகிரினாலே எல் ஷேப். அப்போ இது என்னது, இந்த DAF இருக்குல்ல, அப்போ அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ 2 பேர் சேர்க்கணும் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ண போறேன், FAE ஆங்கிள் FAEவும் அப்புறம் என்னது ஆங்கிள் EADயும் சேர்ந்தா, இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணாதான் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, FAD கிடைக்கும். அப்போ அதுதான் 90 ஆங்கிள். புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ புரிஞ்சுச்சா, 2 ஆங்கிள் சேர்ந்து 90 டிகிரி கிடைச்சா அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி. மற்றது எதுவுமே என்னது, மற்ற எதுவுமே 90 டிகிரி. இப்போ பாருங்க, இது இருக்கு, பட் என்னது 2 ஆங்கிள் சேரணும் இல்லையா, இது ஒரே ஆங்கிளா ரைட் ஆங்கிள்லேயே இருக்கு. ஸோ அப்படிலாம் இருந்தால் எழுதக்கூடாது. 2 ஆங்கிள் சேர்ந்து 90 டிகிரியே இருக்குதா மட்டும்தான் எழுதணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் சப்ளிமெண்ட்ரி. இப்போ பாருங்க, 180 டிகிரி வரணும், 180 டிகிரி வரணும். அப்போ 180 டிகிரி வரணும்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கு.
அப்போ இங்க 2 ஆங்கிள் இருக்கு. இன்னொன்னு 3. அப்போ இந்த 3மே சேர்த்தா எழுதணும். அப்ப நான் என்னது சப்ளிமெண்டரினாலே அது 2 ஆங்கிள் தான் வரணும். ஸோ 2 ஆங்கிள் அப்போ வந்து கீழே பார்க்கலாம்ல. அப்போ இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு ஆங்கிள். அப்போ எழுதலாமா? FAB பிளஸ் BAC. FAB BAC. அப்ப சேர்ந்தா என்ன வரும் நம்மளுக்கு? FAC கிடைக்கும். அதுதான் 180 டிகிரி. புரிஞ்சுச்சா? ஒரு வாட்டி கவனமா கேளுங்க, நான் நல்லா சொல்லித்தரேன். சப்ளிமெண்டரி ஆங்கிள் 2 ஆங்கிள் சேரணும். அதனால தான் FAEயும் EADயும் சேர்ந்தா ரைட் ஆங்கிள். இப்போ புரிஞ்சுச்சா? இந்த மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். அதனால தான் FAD கிடைக்குது. ஸோ 90 டிகிரி. இப்போ பாருங்க இன்னொன்று சப்ளிமெண்டரி ஆங்கிள். இப்போ சப்ளிமெண்டரி ஆங்கிள் 180 டிகிரி. இப்போ பாருங்க இதுவே 90 டிகிரி வந்துடுது. கரெக்டாக ரெண்டும் சேர்ந்தா 90 டிகிரி. அப்போ இதையும் சேர்த்தா வந்து ஆகும் 180 டிகிரி கிடைக்கும். ஆனால் 3 ஆங்கிளாக சேர்ந்துடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் எடுத்து எழுத போகிறேன். புரியுதா? கீழே இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் எடுத்து எழுத போகிறேன். அப்போ FABயும் BACயும் சேர்ந்தா FAC கிடைக்கும். அது 180 டிகிரி. இப்போ புரிஞ்சுச்சா? இதுதான் அதோட பேர் பண்ணி எழுதுறது. இன்னொன்னும் எழுதலாம், எப்படின்றது சொல்கிறேன் சப்ளிமெண்ட்ரியில். இப்போ இதை விட்டுருங்க, ஓகேவா? இப்போ இதை மட்டும் பாருங்க, இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு ஆங்கிள். கரெக்டா? இப்போ மேலே இருக்க விட்டுருங்க. EAF FAB பிளஸ் FAB. அப்போ சேர்ந்தனா வரும் BAE கிடைச்சிடும். BAE கிடைச்சா அது 180 டிகிரி. அதுவும் சப்ளிமெண்டரி. ஏன்னா 2 ஆங்கிள் சேர்ந்து பாருங்க. புரியுதா? இங்க ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், இது ஒரு அக்யூட் ஆங்கிள் சேர்ந்து 180 டிகிரி கிடைக்குது. புரிஞ்சுச்சா? இப்போ இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்ற பாருங்க. இப்போ இது ரெண்டும் இங்க இருக்க நடுவில் இருக்க ஈயை விட்டுருங்க. இந்த 2 ஏன்னா வந்து இங்க இருக்க L 90 டிகிரி, இங்க இருக்க L சிம்பிள் 90 டிகிரி. ஸோ இந்த 2 சேர்த்தா என்ன ஆகும்? 180 கிடைக்கும். அது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? FAD பாருங்க, FAD பிளஸ் DAC. அப்போ இது ரெண்டுமே 2 ஆங்கிள் சேர்ந்தாலும் என்ன வருது? FAC கிடைக்கும். அப்போ அது 180 டிகிரி. ஓகே ஸ்டூடெண்ட், இதோட 4.5 லெசன் வந்து நம்ம முடிச்சாச்சு. இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க மறுபடியும் ஒரு வாட்டி வீடியோ நல்லா பாருங்க. அப்பயும் புரியலன்னா கமெண்ட் செக்ஷன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லி தரதுக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.